நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, குரு பெயர்ச்சி 2026 குரு பெயர்ச்சியால் அதிக பலன் பெறும் ராசிகள் என்னென்னு பார்க்கலாம். மிதுனம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி யோகமாக அமையும். பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் மேசம், சிம்மம், தனுசு, கும்பம் ஆகியவை. அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் ரிஷபம், கடகம், துலாம், மகரம். குரு பகவான் பராபர வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 இன்று செவ்வாய்க்கிழமை நாளிகை 12:49 பகல் 11 மணிக்கு புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் குரு பகவான் கடக ராசியில் பிரவேசிக்கிறார். இந்த கிழமையில் இந்த இதில் 12 ராசிகளுக்கான ஒரு வரி பலன்களை பார்க்கலாம். மேசராசி, 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகபோகங்கள் கூடும், புதிய வாகனம், வீடு வாங்கும் யோகம் உண்டு. ரிஷபராசி, 3ஆம் இடம் முன்னேற்ற ஸ்தானம், தைரியம் கூடும், இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும். மிதுனம், 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். கடகம், 1ஆம் இடம் ஜென்மகுரு, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும். சிம்மம், 12ஆம் இடம் விரயஸ்தானம், சுப செலவுகள் அதிகரிக்கும், ஆன்மீக பயணங்கள் கைகூடும். கன்னிராசி, 11ஆம் இடம் லாபஸ்தானம், எடுத்த காரியத்தில் வெற்றி, மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். துலாம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு, பணிச்சுமை கூடும். விருச்சகம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் தேடி வரும், தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும். தனுசு, 8ஆம் இடம் அட்டமஸ்தானம், மறைமுக லாபம் உண்டாகும், ஆராய்ச்சியில் வெற்றி கிடைக்கும். மகரம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், திருமண யோகம் கூடும், நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். கும்பம், 6ஆம் இடம் சத்ரு பகைஸ்தானம், கடன் தொல்லை நீங்கும், எதிரிகளை வெல்லும் வலிமை கிடைக்கும். மீனம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர பாக்கியம், பூர்வீக சொத்துக்களின் லாபம் கிடைக்கும். மேற்கண்ட 12 ராசிக்காரர்களும் அருகில் உள்ள சிவன் கோயில் உள்ள குரு பகவானை தரிசனம் செய்வதும், ஆலங்குடியில் உள்ள ஆபத்காயேஸ்வரர் கோயிலில் உள்ள குரு பகவானை ஒருமுறை இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு சென்று வணங்குவதும் வாழ்வில் நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.